கரெக்ட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியன் டீமுக்கு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு மந்த் கரெக்டாக போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க. ஜூன்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் எல்லா ட்ராஃபியுமே அடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம எதிர்பார்த்த T20 வேர்ல்ட் கப் வந்துருச்சு. விமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். அண்ட் சென்னையில் வந்து விளையாண்டப்போ ஃபேன்ஸுக்கு ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரீயாக அவங்க உள்ள வந்து ஏகப்பட்ட மேட்சஸும் பார்த்தாங்க. த்ரூ அவுட் எண்டு வரைக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ உண்மையாலுமே அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கடைசி மேட்ச் அப்படிங்கிறது ட்ராஃபி ஷேர் பண்ணி முடிச்சுன்னு சொல்லணும். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா குட்டி இந்தியன் டீமும் ஜிம்பாப்வே துவச்சு எடுத்து 4-1 அப்படிங்கிற மாதிரி சீரீஸ் கைப்பற்றிட்டாங்க. ஸோ அடுத்தது நம்ம மூவ் பண்ண போறது ஸ்ரீலங்கா கூட டூர். இன்ன வரைக்கும் அஃபீஷியலா பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷன் வரல. யார் யாரெல்லாம் ஸ்குவாட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் வரல. அண்ட் விராட் கோலியை ஒதுக்கிட்டாங்களாம் மறுபடியும் பிசிசிஐ. கௌதம் கம்பீர் உள்ள வந்ததுனால தான் ஸ்குவாட்ல அவருடைய நேம் இல்லையானுங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்ரீலங்கன் டூர்ல அவருடைய பேர் இருக்குமா இருக்காதா, அவர் விளையாடுவாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு டூர் போறாங்க. ஸோ 3 T20 3 ODI அப்படிங்கிற மாதிரி விளையாடுறது பிளான். அண்ட் T20 பொறுத்த வரைக்கும் கேப்பே இல்லாம 27 28 அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து மேட்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கண்டினியூவா ODIஸும் வருது அப்படிங்கிறது ரொம்ப குரூசியலான விஷயம். இதுல ஃபர்ஸ்ட் இன்னும் எந்த ஸ்குவாடுமே அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அங்கங்க அரசல் பொருசலா இவங்க போறாங்க, இவங்க தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் T20க்கு ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ODIக்கு ரோஹித் இருந்தாரு அப்படின்னா ரோஹித் தான், அப்படி இல்லைன்னா வேற யாராவது பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள்ங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இன்னும் அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அண்ட் விராட் கோலி இருக்காரான்னு கேட்டா விராட் அண்ட் ரோஹித் இனிமேல் T20ல நம்ம பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க யங்ஸ்டர் தான் போவாங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருப்பாரு, இல்ல கில் கேப்டனா இருப்பாரு, இல்ல ருத்து பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி கேப்டன்சி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலா இன்னும் 2 வருஷத்துல யாருக்கு கேப்டன்சி செட் ஆகுதோ அவங்க கையில இந்தாப்பா இதுதான் உன்னோட T20 டீம், இதை வச்சு எங்களுக்கு டைட்டில் வச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ ஒப்படைச்சிருவாங்க. ஸோ கேப்டன்சி டெஸ்ட்டும் போயிட்டு இருக்கு. ஆனா 99% ஹர்திக் பாண்டியா தான் T20 வேர்ல்ட் கப்புக்கு கேப்டனா இருப்பாரு. பார்ப்போம் அது வரைக்கும் அவருடைய இன்ஜுரி கன்சர்ன் ஃபிட்னஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத அது வரைக்கும் பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்த இன்னொரு விஷயம், ஸ்ரீலங்கா கூட நடக்கிற இந்த ஒரு ODIல விராட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் போயிட்டு இருக்கு. அஃபீஷியலா 2-3 வெப்சைட் அதை பத்தி பேசியிருக்காங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான வெப்சைட்டும் பேசியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்னும் நிறைய பேசியிருக்காங்க. கௌதம் கம்பீர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு கௌதம் கம்பீரே ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. விராட் கோலிக்கும் எனக்கும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க ஆனா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருந்தாரு. என்னதான் பேசியிருக்காருன்னு பார்த்தா, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட் செலக்ஷன் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ யாருக்கெல்லாம் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிற வச்சு தான் மேக் பண்ணுவேன். விராட் கோலி பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர், எனக்கும் அவருக்கும் வேற எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலா சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் ஏன் இந்த ஸ்ரீலங்கா கூட அவர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்னும் ஸ்குவாடு வந்தாதான் தெரியும். பட் எல்லாமே இந்த லீக்டு இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு அவங்க கேட்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விராட் கோலி ஜிஜி இந்த ஒரு கான்ட்ரவர்சியை வச்சு தான் அவங்க கேட்கறாங்க. ஆனா ரீசன் அது கிடையாதுங்க. ஒர்க் பிரஷர், ஒர்க் லோட் காரணமா பார்த்தோம் அப்படின்னா சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இந்த ஒரு ஃபார்மேட்ல இருக்க மாட்டாங்க. ஐ மீன் ஸ்ரீலங்கா கூட போற அந்த டூருக்கு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்பதான் உலக கோப்பை அடிச்சிருக்காங்க. 6 மாசம் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது தொடர்ந்து போட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிஷப் பண்ட், ஒரு ரோஹித் சர்மா, ஒரு விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாருமே 6 மாசம் கடுமையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் IPL வேற போயிருக்கு, கண்டினியூ டோர்னமெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் ஒர்க் ப்ரெஷர் கொடுக்க வேணாம், ஒரு 2 மாசம் கொஞ்சம் ஃப்ரீயா காய போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஐடியா. ஸோ கோலி இருந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஆனா 90% அவங்க இல்லாம தான் இந்த டூர் போறக்கான அந்த வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஆனா ODIல பங்கேற்றுக்கிட்டா இன்னுமே சந்தோஷம் தாங்க. ஏன் அப்படின்னா இன்னொரு 6 மாசம் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இனிமேல் ஆட போறது எல்லாமே டெஸ்ட் கிரிக்கெட்டும் T20 மட்டும்தான். கரெக்டா நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கிலாந்து கூடயோ ஆஸ்திரேலியா கூடயோ இந்த ஒரு பிப்ரவரி மாசத்துல ஒரு டூர் இருக்கு, டோர்னமெண்ட் இருக்கு. அந்த டோர்னமெண்ட்ல தான் ODI விளையாட போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நடுவில் நியூசிலாந்து வராங்கன்னு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியா வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கூட ஒரு சில கேம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பெருசா ODI அப்படிங்கிறது கிடையாது. மொத்தமாவே ஒரு 10 போட்டிகளுக்குள்ளதான் ஆட போறாங்க. அதுல 3 கேம் அப்படிங்கிறது ஸ்ரீலங்கா கூட வந்துருது. தாராளமா விராட் ரோஹித் எல்லாம் விளையாடலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்பதாங்க கோப்பை அடிச்சாங்க, 1 மாசம் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிசிசி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஆல்ரெடி ஒரு ஸ்குவாட் வந்துட்டு ரிலீஸ் ஆன மாதிரி சொல்லி இப்ப மறுபடியும் அதை மாத்தி அமைச்சிட்டு இருக்காங்களாமா. இன்னும் அபிஷியலா வரல. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஐ மீன் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் வரலைங்க. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் எந்த விதமான ஸ்குவாட் அப்டேட்டும் பிசிசியோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்தோ இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தோ ட்விட்டர்ல இருந்தோ வர கிடையாது அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ODI ஃபார்மேட்ல விராட் ஆடி தான் ஆகணும். பட் இருந்தாலும் இப்பதான் அடிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி 6 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் அந்த ரெக்கவரி டைம் அப்படிங்கிறது வேணும். விராட்டை பொறுத்த வரைக்கும் பேபி கேர்ள் கூட டைம் அப்படிங்கிறது ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ குழந்தை கூட நிறைய ஒரு ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாப்ல. அண்ட் நம்மளுடைய ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் மென்டல் பிரஷர், அவருக்கு போன வேர்ல்ட் கப் 2023 நவம்பர்ல தோத்ததுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் மீளவே கிடையாது. அந்த உலகக்கோப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு தான் நான் நிம்மதியா தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி கூட ஸ்டோரி போட்டிருந்தாரு.
இருந்தாரு. இப்போ கொஞ்சம் ஜாலியா வெளியில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. விம்பிள்டன் அந்த கேம் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ டென்னிஸ் கேம். சோ அதுல வந்துட்டு ஒருத்தர் சாம்பியன் ஆயிருக்காரு. அவரை போய் பாராட்டுறதுக்கெல்லாம் போயிருந்தாப்ல. சோ அந்த கேம் எல்லாம் ரசிச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லி ஆகணும். சோ இந்த மாதிரி உலகம் சுற்றும் வாலிபனா ரோவன் கோ 2 பேருமே வந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. சோ கொஞ்சம் ரெஸ்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஆளுங்க கிரியேட் பண்ண கான்ட்ரோவர்சி இருக்கு. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆக்சுவலா கௌதம் கம்பீருக்கும் விராட் கோலிக்கும் லிட்டில் பிட் அந்த ஃபைட்டு. ஸோ அது மட்டும் இல்லாம 2 பேருக்கு அந்த பாண்டிங் கிடையாது. ஃபைட் அப்படின்னு சொல்றதை விட சண்டையும் கிடையாது, பாண்டிங்கும் கிடையாது. ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப் தான். அதை போய் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. ரொம்ப பாண்டிங்லாம் கிடையாது. விராட்டுக்கும் நம்மளுடைய கௌதம் கம்பீருக்கும் அவ்வளோ பெரிய பாண்டிங்கும் கிடையாது, அந்த சண்டையும் கிடையாது. ஆன் ஃபீல்டில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டாங்க. ஸோ அப்புறம் இந்த வருஷம் சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இது மட்டும் தான் போயிட்டு இருக்கே தவிர ஸோ மற்றபடி வேற எதுவும் கிடையாதுங்க. ஸோ இவங்களும் வந்து தான் ஆகணும். ஸோ அதுவும் ஒரு நல்ல காலம் நடக்கும்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. இப்போதைக்கு இந்த ஸ்ரீலங்கன் டூர் தான் ரொம்ப ரொம்ப குழப்பமா போயிட்டு இருக்கு. ஸோ ஓடிஐல எந்த மாதிரி டீம் இருக்க போதான் சிமிலர் இதே டீமை தான் நம்ம சாம்பியன் ட்ராஃபிக்கு கூப்பிட்டு போறாங்க. என்ன ரோஹித் சர்மா, கோலி கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ இது போக எந்த பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வரலாம்? ஒரு கேஎல் ராகுல் வரலாமா? ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் வரலாமா? இல்ல பழைய சிக்கர் தவானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமா? ஸோ யங் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாட், எஸ்ஐசி ஜெய்ஸ்வால், கில் இவங்க யாராவது நம்ம ட்ரை பண்ணுவோமா? பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ரா, சமி 2 பேருமே இருக்காங்க. ஸோ அது போக இன்னும் ஒருத்தர் யாராவது உள்ள கூப்பிட்டு வரலாமா? ஸோ பழைய பவுலர்ஸ் புவிக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு பல யோசனைகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். 6 மாத டைம், ஓடிஐ கம்மியான போட்டிகள் மட்டுமே இருக்கு. அதுக்குள்ள இந்தியன் டீம் பிக்கப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல நடக்க போறா இல்ல சவுதி போறாங்களான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வேற பிச்சுக்கு தகுந்த மாதிரியான பிளேயர்ஸை செலக்ட் பண்ணணும். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் பொறுமையா பார்ப்போம். இப்போதைக்கு ஸோ அஃபீஷியலா கௌதம் கம்பீர் கோச்சா மாறினதுக்கு அப்புறம் டூர் அப்படிங்கிறது ஸ்ரீலங்கா கூட போக போறாங்க. ஸோ எந்த மாதிரி டீம் போக போறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.